ஹாய் ஆல். இன்றைக்கி டே 3யோட vlog. ஏர்லி மார்னிங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஊட்டியில் செம்ம கிளைமேட் ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைமாக நான் போய் பார்க்குறதுனால இந்த நேச்சர் அவ்வளோ அழகாக இருந்தது. ஸோ கெட் ரெடி ஆகிட்டு கிளம்பி மேலே தொட்டப்பட்டா போயிட்டு பார்த்துட்டு வரலான்னு சொல்லிட்டு போனோம். எவ்வளோக்கு எவ்வளோ வெயில் இருந்துச்சோ அந்தளவுக்கு கொஞ்சம் குளிரும் அதிகமாக இருந்தது. மேலே செம்ம டிராஃபிக்ங்க. ஸோ நார்மலான வெஹிக்கிளில் போக முடியாதுன்னு சொல்லிவிட்டு அவங்க ஜீப்பில் தான் போகணுன்னு சொல்லிட்டாங்க. எவ்வளோ டிராஃபிக் சண்டேன்றதுனால பயங்கரமான க்ரௌடு. ஸோ க்ரௌட்லேயும் தாண்டி சரி போயிட்டு பார்க்கணும் அப்படின்றதுனால போயிட்டு ரீச் ஆகிட்டோம். மேலே ஃபுல்லாக நடைபாதையில் எல்லாமே பார்த்திங்கனாக்கா நிறைய பொம்மைகள், அந்த ஸ்வெட்டர்ஸு, இந்த மாதிரி நிறைய கடை அழகாக வச்சுருந்தாங்க. அதையெல்லாம் பார்த்துட்டு அப்படியே ஜஸ்ட்டு ஒரு ஓரியன்டேஷன் மாதிரி பார்த்துட்டு டிக்கெட் எடுத்துகிட்டு மேலே விசிட் பண்ணிட்டு வர்றதுக்காக போனோம். வெயில் செம்ம வெயில் தான். பட் உச்சி வெயிலில் நம்ம வந்து குளிர் வந்து நம்ம அந்த சில் காற்று மேலே அடிக்கும்போது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அப்படியே ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு மேலே போய் வியூ பார்க்கணுன்னு சொல்லிவிட்டு மேலே போயிட்டு பார்த்தா ஐயோ வியூவாக அது வேறு லெவலில் இருந்துச்சுன்னு தான் சொல்லுவேன். பெருசாக சொல்கிறதுக்கு, அதாவது ஃபஸ்ட் டைம் பார்க்கறதுனால கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட் ஆகிட்டேன், அவ்வளோதான். வேறு ஒன்றும் இல்லை. நல்லா இருந்தது. நேச்சரை அந்தளவுக்கு நேசிக்கிறவங்களுக்கு இது வந்து ஒரு பெரிய வந்து அழகான ஒரு வியூன்னு தான் சொல்லலாம். அந்தளவுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ அண்ட் தென் பார்த்து முடிச்சுட்டு லன்ச் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு வந்துவிட்டோம். மீல்ஸ் தான் வந்து எடுத்துக்கிட்டேன். மீல்ஸ் முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா ரோஸ் கார்டன் போயிருந்தோம். ரோஸ் கார்டனில் வந்துட்டு எல்லாமே சேம் வெரைட்டிஸ் ஆஃப் ரோஸ் தான் இருக்குது. பட் நேம் மட்டும் வேறு வேறு வந்து போட்டு வச்சுருந்தாங்க. பட் அந்தளவுக்கு வந்து ரோஸ் எல்லாம் வந்து நல்லா ஹாப்பியாக இல்லை. எல்லாமே கொஞ்சம் டல்லாகவே அந்த மாதிரி ஒரு லுக்கில் தான் இருந்துச்சு. அப்படியே ஓவராலாக வியூஸ் எல்லாமே பார்த்துட்டு டைம் இல்லைன்னு சொல்லிவிட்டு பொட்டானிக்கல் கார்டன் போகணும், டைம் ஆகிடுச்சு, க்ளோஸ் பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு உடனே வந்து பொட்டானிக்கல் கார்டன் வந்து கிளம்பிட்டோம். அங்கே நிறைய விளையாடுற கேம்ஸ்லாம் இருக்கும்னு சொன்னாங்க. பட் அங்கே எதுவுமே இல்லை. அந்த புல் தரையில் போயிட்டு அமைதியாக உட்காண்ட்ருந்தோம். அதை தான் பண்ணோம். பெருசாக வேறு எதுவும் அங்கே பார்க்குறதுக்கு இல்லை. பட் நல்ல உள்ளே வந்து அந்த நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் செடிகள் இருந்துச்சு. இந்த கள்ளி செடி இருக்கும் தெரியுங்களா, சப்பாத்தி கள்ளி செடி. எவ்வளோ வருஷம் கழித்து போயிட்டு ஒரு கார்டனில் போயிட்டு பார்க்க வேண்டிய நிலமையாக இருக்குது. நம்மளுடைய வர ஜென்ரேஷன் எவ்வளோ பெஸ்ட்டாக இருக்குன்றது அப்போ தான் தெரிஞ்சுது. ஆல்வேஸ் நமக்கு பிடிச்ச இயரிங்கை வாங்கிட்டு அன்றைக்கி டே வந்து சூப்பராக முடிஞ்சது. நெக்ஸ்ட் விலாகில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.